ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. நாம் இன்றைய நாள் குருத்தோலை ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். இன்றைய நாள் செய்தியின் தலைப்பு The King Enters Jerusalem. ராஜாவானவர் எருசலேமுக்கு செல்வது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய நாம் இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நாம் குருத்தோலை ஞாயிறு அனுசரிப்போம். நாம் குருத்தோலை பிடித்து ப்ரொசஷனோடு சந்தோஷமாக குதூகலமாக நாம் இந்த கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுவோம். அவ்விதமாக அந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் எருசலேமுக்கு ராஜாவாக பிரவேசித்தது நாம் பார்க்கிறோம். 5 காரியம் நாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்றாவது, த ப்ராமிஸ்ட் கிங். இயேசு திட்டமிட்டமாக எருசலேமுக்கு அவர் பிரவேசித்தார். அவர் வருகை தேவனின் பழைய ஏற்பாட்டின் சகரியா புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவது நாம் பார்க்கிறோம். Jesus is not an accidental king. He is the promised Messiah. இயேசு தவறான வரும் ராஜா அல்ல. அவர் வாக்கு தத்தம் படி அவர் மேசையாக இங்க நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பாயிண்ட், the humble nature of his kingdom. பிரியமானவர்களே, நாம் இங்க பார்க்கிறோம், இயேசு போர் குதிரை மேல் ஏறி வராமல் அவர் கழுதை மேல் அவர் தாழ்மையாக அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது தேவனின் ராஜ்யத்தின் தன்மையை காட்டுகிறது. அவர் ஆட்சி தாழ்மையிலும் சமாதானமும் மேன்மையும் அவர் நிறைந்தென்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, the true meaning of salvation. அநேகர் அந்த நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஓசானா 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 என்று அவர் கூப்பிட்டார்கள். ஆனால் நம்ம இங்க பார்க்கும் பொழுது அவர்கள் அரசியல் விடுதலை எதிர்பார்த்தார்கள். ஆனா இயேசு இங்க நாம் பார்க்கும் பொழுது அவர் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தரும் அவர் வருகிறார். அவர் தேவனுக்கு மனிதனுக்கும் இடையில் உடைந்த உறவை சரி செய்ய அவர் வருகிறார். நான்காவது பாயிண்ட், the road to the cross. This royal entry begins a deeper journey. இந்த ராஜா பிரவேசம் ஒரு ஆழ்மையான பயணத்தை ஆரம்பிக்கிறது. His kingship will be revealed fully at the cross. அவருடைய ராஜ ஆட்சி சிலுவையில் முழுவதும் வெளிப்படுத்துகின்றது. Through suffering he brings eternal life. பாடுகளின் மூலம் அவர் நித்திய ஜீவன் தருகிறார். அவர் மரணத்தை முழுமையாக அவர் ஜீவனை தருகிறார். அவர் ஒப்பு கொடுத்ததினால் அவர் மீட்பு நம்மளுக்கு தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்தில் நாம் ராஜாவை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பார்த்து கொள்வோம். நாம் வார்த்தைகளில் மற்றும் வர வைக்கிறோமா அல்லது நம் வாழ்க்கையை அவரிடம் ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த லெந்து காலம் ஆழ்மையான மன திரும்புதலும் ஒப்பு கொடுத்தலும் ரொம்ப தேவையாக இருக்கின்று நாம் பார்க்கிறோம். நாம் கொண்டாட்டலில் மட்டும் அவரை வரவேற்கிறோமா அல்லது இந்த தாழ்மையுள்ள ராஜா நாம் தேவாதி தேவனை நாம் நம்புகிறோமா? கடைசியாக, the humble king still comes to us today. இந்த தாழ்மையான ராஜா இன்னும் நம்மிடம் வருகிறார். Will you receive him as the true king? நீங்கள் அவரை உண்மையாக ராஜாவாக ஏற்றுக்கொள்வீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ராஜா உங்க கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தாழ்மையில வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பாதையை காட்சி ஆண்டவரே, அந்த சிலுவையில் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக மரித்து ஆண்டவரே ஒரு ஜீவனை தந்ததுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மையை நம்பி உம்மையே வணங்கி ஆண்டவரே உம்மையை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உம்மையை பின் சார்ந்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபை தாரும் அப்பா, கற்றுத்தாரும் ஆண்டவரே. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.